மாணவ செல்வங்களே, இப்போ ரெண்டாவது சம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது சம்மில் பொறுத்த வரைக்கும் இப்போ கொஸ்டினை படிக்கிறேன் பாருங்க. ஏ அண்ட் கே ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் வித் த ரேஷியோ ஆஃப் 2:1. அதாவது ஏயும் கேயும் பார்ட்னர், ரெண்டு பேரும் கிடைக்கக்கூடிய லாபத்தை எப்படி பிரித்து எடுத்துக்கிறாங்கன்னா 2:1 பிரித்து எடுத்துக்கிறாங்க. தேர் கேபிட்டல்ஸ் வேர் rupees 90,000 அண்ட் rupees 60,000. அவங்களுடைய கேபிட்டல் அமௌண்ட் 90,000 அண்ட் 60,000. த ப்ராஃபிட் டூரிங் த இயர் வேர் rupees 45,000. அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா ப்ராஃபிட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நாம் கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கண்டுபிடிக்க வேணும். அதை போட்ட பிறகு தான் நீங்கள் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரணும். அடுத்தது, அக்கார்டிங் டு பார்ட்னர்ஷிப் டீட் போத் பார்ட்னர்ஸ் ஆர் அலௌடு சேலரி rupees 700 பெர் மந்த் டு ஏ. ஏக்கு ஒரு மாதத்துக்கு 700 rupees சேலரி. அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் பெர் மந்த்துக்கு பொறுத்த வரைக்கும் rupees 500 அண்ட் rupees 500 பெர் மந்த் டு கே. இன்ட்ரெஸ்ட் அலௌடு ஆன் கேபிட்டல் அட் 5% பெர் annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% பெர் annum. த drawings during the year were rupees 8,500 for A and rupees 6,500 for K. அடுத்தது, interest is to be charged at 5% per annum on drawings. போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் என்ன வித்தியாசம்னா, போன சம்மில் நான் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 5% கொடுத்துருந்தாங்க போன சம்மில், irrespective ஆஃப் த பீரியட். அப்போ irrespective ஆஃப் த பீரியட் அதை நான் அண்டர்லைன் பண்ண சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஃபுல்லாகவே ஹோல் இயருக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருப்போம். அதே இது இங்கே எதுவுமே கொடுக்கல. அந்த காரணத்தினால நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 6 monthsக்கு மட்டும் ஆவரேஜாக கண்டுபிடிச்சி கொடுத்தா போதும். அப்போ 6/12 கண்டிப்பாக போட்டே ஆகணும். ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் assuming that the capital accounts are fluctuating. அப்போ fluctuating capital account கேட்குறாங்க. நமக்கு ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் சம். இப்போ நம்ம ஆன்சர் முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ அந்த நோட்டை பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் நம்ம எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், பை சைடில் பை நெட் ப்ராஃபிட். அப்போ கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் அந்த நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் தேர்ட் லைனில் கொடுத்துருக்காங்க 45,000. அதை கொண்டு போட்டுக்குங்க எங்கே கடைசி சைடில். அதுக்கடுத்து இந்த சைடில் வரக்கூடியது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் மட்டும்தான். அப்போ பை இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ரெண்டு பார்ட்னருக்கு ஏக்கு அவர் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்னால், டிராயிங்ஸ் அமௌண்ட் எவ்வளோ எடுக்கிறாருன்னா 8,500 இன்ட்டு 5/100, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இன்ட்டு 6/12 கண்டிப்பாக போட்டே ஆகணும். அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் 6,500 இன்ட்டு 5/100 இன்ட்டு 6/12. அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா 4,425, இன்னொரு பார்ட்னருக்கு பொறுத்த வரைக்கும் 325. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் 750. அடுத்தது ஆசிடிஸ் டூ சைடில் 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஏயை பொறுத்த வரைக்கும் 90,000 இன்ட்டு 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 4,500. அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் 60,000 இன்ட்டு 5/100 எவ்வளோ அமௌண்ட்னா 3,000. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டுங்க. அடுத்தது சேலரிஸ் வரும். சேலரிஸ் பொறுத்த வரைக்கும் ஏக்கு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்னா 700 கிடைக்குது. இன்ட்டு 12 months மல்டிபிள் பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு 8,400. அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 500 இன்ட்டு 12 எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது 3,000. தப்பா சொல்லிட்டேன். கேயை பொறுத்த வரைக்கும் 500 இன்ட்டு 12 சொல்லி மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்னா 6,000. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்தில் 14,400. அப்போ இந்த கொஸ்டினில் பொறுத்த வரைக்கும் கமிஷன் கிடையாது. இருந்தாலும் நான் எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கேன், டேஷ் போட்டு வச்சுருக்கேன். இதுக்கடுத்து கடைசியாக ப்ராஃபிட் ஷேரிங் வரக்கூடியது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டு ப்ராஃபிட் ஷேரிங் ஹெட்டிங் கொடுத்துட்டேன்.
யார் யாருக்கு பிரித்து கொடுக்க போகிறோம்னா ஏக்கும் கேக்கும் பிரித்து கொடுக்க போகிறோம். அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். கிரெடிட் சைடில் பொறுத்த வரைக்கும் 45,750 அதை தூக்கி டெபிட் சைடில் போட்டுக்கிட்டேன். அப்போ இங்கே அமௌண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டு குறையுதுன்னா 23,850 குறையுது. இந்த 23,850 ஏக்கு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எவ்வளோ அமௌண்ட்னா 23,850 இன்ட்டு அவங்க ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 2/3. ஏக்கு பொறுத்த வரைக்கும் 2/3, அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் 1/3. இன்னும் பிரித்து கொடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சேம் இதே அமௌண்ட் தான் வரப்போகுது. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் நம்ம கண்டுபிடிச்சி போட்டாச்சு. இதுக்கு அடுத்து நம்ம வரக்கூடியது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ஹெட்டிங் கொடுக்குறோம், ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் யார் யார் ஏ அண்டு கே. இப்போ நான் வந்து இன்னர் காலத்தை வந்து ஏன்னு வச்சுக்கிட்டேன், அவுட்டர் காலத்தை பின்னு வச்சுக்கிட்டேன். சேம் அதே மாதிரி ஏ பி, அதாவது டெபிட் சைட்லையும் கிரெடிட் சைட்லையும். இப்போ டெபிட் சைடில் ரெண்டு தான், ஒன்று டிராயிங்ஸு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸு. அப்போ 2 டிராயிங்ஸு. ஏயை பொறுத்த வரைக்கும் டிராயிங்ஸ் அமௌண்ட் வந்து 8,500, பிஏ பொறுத்த வரைக்கும் 6,500. அதே இது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அடுத்தபடியாக இது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம் மேலே அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில். இவனுக்கு பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 425, அதாவது 425. அவனுக்கு பொறுத்த வரைக்கும் 325. அடுத்தது கிரெடிட் சைடில் வரேன், பை பேலன்ஸ் ப்ராடவுன். பை பேலன்ஸ் ப்ராடவுன் சொல்லி பார்க்கும்போது ஏக்கு பொறுத்த வரைக்கும் 90,000, கேக்கு பொறுத்த வரைக்கும் அமௌண்ட் வந்து 60,000. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஏக்கு வந்து 4,500, கேக்கு பொறுத்த வரைக்கும் 3,000. அடுத்தது சேலரிஸ் வரோம். அப்போ பை சேலரிஸு ஏக்கு பொறுத்த வரைக்கும் 8,400, கேக்கு பொறுத்த வரைக்கும் 6,000. அடுத்தது கமிஷன் பொறுத்த வரைக்கும் நான் போட்டு டேஷ் போட்டு வச்சுருக்கேன். கடைசியாக பை ப்ராஃபிட் ஷேரிங், இதை ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ராப்ரியேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டுனா 15,900 ஏக்கு, கேக்கு பொறுத்த வரைக்கும் 7,950. இப்போ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணும்போது டோட்டல் அமௌண்ட்டு ஏக்கு பொறுத்த வரைக்கும் 1,18,800 டோட்டல் அமௌண்ட். அதே இது கேக்கு பொறுத்த வரைக்கும் 76,950. இதை அப்படியே தூக்கி டெபிட் சைடில் போட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணும்போது ஏக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட்டு 1,09,875. அதே மாதிரி கேக்கு பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் 70,125. அப்போ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டு நாம் போட்டு முடிச்சாச்சு.